பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல வந்து அந்த படிக்கட்டு உடைஞ்சிருக்கு. இதுக்கு திமுக அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகன் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்ற ஒரு பேஜ்ல வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல திமுக பாடல் ஒன்று போட்டாங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் தமிழ்நாட்டுல அந்த வீடியோ இல்ல அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போனீங்கன்னா தளபதி ஆட்சிக்கு வந்தாருன்னா தளபதி சிஎம் வந்தாருன்னா இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ட்டு ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சு. இப்படின்னா எங்க தளபதி மாதிரி யாருமே அரசியல் பண்ண முடியாது. இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எங்க தளபதியோட அருமை அந்த மாதிரி. நீங்க எத்தனை போராட்ட காலத்துல எத்தனை அரசியல்வாதியை பார்த்துருக்கீங்க. ஆனா எங்க தளபதி போராட்ட காலத்துல வந்து பாத்துருக்கீங்களா? வீடியோ காலே வருவாரு, பனையூர்லயே உட்காந்துக்கிட்டு அரசாங்கத்தை முடிச்சிருவாரு. 2026 எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தாருன்னா தலைமை செயலகத்தை பனையூர்ல வச்சிருவோம். பனையூர்ல தான் எங்க தளபதி இருப்பாரு. எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருந்தாலும் எங்க தளபதி வந்து கிரௌட்லாம் வரமாட்டாரு. வேற ஒய்ஃபை பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. வீடியோ காலே எல்லா கான்ஃபரன்ஸையும் முடிச்சிருவாரு எங்க தளபதி. எந்த போராட்டத்திலையும் எங்க தளபதி கலந்துக்க மாட்டாரு, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டாரு. ஒரு மாவட்ட நிர்வாகி இறந்து போனா கூட அந்த இறந்த கூட்டத்துக்கு வர மாட்டாரு. அப்படி வீடியோ காலே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு தலைமை எங்கேயா கிடைக்கும்? எங்க தளபதி மட்டும் ஆட்சிக்கு வரட்டும், தமிழ்நாட்டுல எந்த தப்புமே நடக்காது. எவனும் குடிக்க மாட்டான், எவனும் கஞ்சா அடிக்க மாட்டான், எவனும் அசிங்கமா பேச மாட்டான், அசிங்கமான வார்த்தையை பேச மாட்டான், எதுக்குமே அடிமையாக மாட்டான். பொண்ணுங்க மேல தப்பான ஒரு பார்வை இருக்காது. ஏன் பொண்ணுங்க கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க. நாங்க தளபதி ரசிகர் சொன்னாங்க, தொண்டர்கள் நாங்க கல்யாணம் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா கல்யாணம் பண்ண தப்பு பண்ணுவோம்ல, அதனால கல்யாணம் கூட நாங்க பண்ண மாட்டோம். எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டோம். குட்டி குஞ்சான்ஸ், அணில் குஞ்சன்ஸ், யாருமே எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டோம். அவ்வளவு எவனா எங்களை திட்டினா கூட என்ன செஞ்சா கூட நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போமே தவிர எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டோம். ஏன்னா நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான தற்கூரிகள், அதனால அப்படிதான் இருக்கும். சரிங்களா? யாருன்னா எங்க தளபதி மேல கையை வச்சாங்க, தளபதியை பத்தி பேசினாங்கன்னா அசிங்கமா கமெண்ட்ல போய் பேசுவோம். ஆனா சிஎம் ஆயிட்டா அதெல்லாம் நடக்காது, பேச மாட்டோம். எந்த தப்புமே நடக்காது. எங்க தளபதி சிஎம் ஆயிட்டா தான் எந்த தப்புமே நடக்காது. சொல்ல இருக்க அசிங்கமா தான்.